வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் என்னென்ன மாதிரியான படங்களை பேச போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிறேன். நான் புதுசா ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலுடைய பெயர் வாவ் வாய்ஸ் ஓவர் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல். இந்த சேனலுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த சேனல்ல எப்படி நான் மூவி ரிவ்யூ போடுறனோ அதே மாதிரி அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு முழு படத்தையும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட போறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்கு. இந்த சேனலுக்கு எப்படி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா சூப்பரான கிரைம் த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். அதில் ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை, ஆனால் அதுவும் தரமான படம் தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2021 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன 420 IPC அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லாம் முடிச்சு ஒரு ஆடிட்டரா இருக்காரு. அவருடைய கிளைண்ட் எல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் அதிகாரிகளா இருக்காங்க, ரியல் எஸ்டேட் பில்டர்ஸா இருக்காங்க. என்னதான் இவருடைய கிளைண்ட் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர், அழகான ஒரு ஃபேமிலி இருக்கு. ஆனா இவருடைய வருமானம் அவங்க குடும்பத்துக்கே பத்தல, பண கஷ்டத்துல தான் இருக்காங்க. இவங்க தங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடே இஎம்ஐ போட்டு தான் வாங்கியிருக்காங்க. அந்த இஎம்ஐயே 5-6 மாசமா கட்டாம இருக்காங்க. வீட்டையே ஜப்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு நாள் நம்ம ஹீரோ அவருடைய கிளைண்டான ஒரு ரியல் எஸ்டேட் பில்டருடைய ஆபீஸ்க்கு போறாரு. அங்க போய் அந்த அக்கௌண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரியல் எஸ்டேட் பில்டர் யாருக்கோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய செக் புக்கை எடுத்து பாக்குறாரு. அந்த செக் புக்ல 3 செக் லீஃப் காணாம போயிருக்கு. ஆக்சுவலா அந்த செக் லீஃப்ல எல்லாம் இவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்ப என்ன பண்றாரு, உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாரு. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஆபீஸ்க்கு யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது என்னுடைய ஆடிட்டர் தான் வந்துட்டு போனார்னு சொல்ல டைரக்டா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃபைலுக்கு நடுவுல 3 செக் லீஃப் இருந்திருக்கு. அந்த 3 செக் லீஃப்லயும் ஒவ்வொரு செக்லயும் பாத்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. இது போதாதான் ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு. உடனே நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை கொண்டு போய் ஜெயிலையும் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு, உண்மையாவே நம்ம ஹீரோ தான் அந்த தப்பா பண்ணாரா இல்ல வேற யாராவது பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே படத்துல ஸ்டார்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் தான். அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனா இருக்கட்டும் இல்ல கோர்ட் ரூம்ல வரக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய 2-3 ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவில நடிச்சிருந்த ஹீரோவான வினய் பதக்கவுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் இல்ல ஆப்போசிட் லாயரா நடிச்சிருந்த ரன்தீருடைய ஆக்டிங்கா இருக்கட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமான ஸ்லீப்பிங் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹோமிசைட் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இப்போ அவர் ரிட்டையர் ஆகி வீட்டில தான் இருக்காரு. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மட்டும் இல்லாம இப்போ நடந்த சில விஷயங்களும் அவருக்கு மறந்து போயிடுச்சு. அவருக்கு அல்சீமர் டிசீஸ் வேற இருக்கு. இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஜெயில இருக்கக்கூடிய ஒரு கைதி உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அந்த கைதியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஜெயில் தண்டனை கைதி என்ன சொல்றாருன்னா, சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை கேஸ்ல நான் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி என்ன ஜெயிலுக்கு கொண்டு வந்து போட்டீங்க. இன்னும் 1 மாசத்துல எனக்கு தூக்கு வேற. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணேன், நீங்க யாருமே கவனிக்கல. அட்லீஸ்ட் இப்பயாவது கேளுங்க. உண்மையாவே இந்த கொலையை நான் பண்ணவே இல்ல. சாக போறேன்னா பொய் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ இந்த ஒரு கேஸை கையில எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சாதாரண ஒருத்தங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கிரைமை சால்வ் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம ஹீரோவுக்கும் அல்சீமர் டிசீஸ் வேற இருக்கு. இதுக்கு நடுவுல இந்த கேஸை இவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா 2017 வருஷம் எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி எடுத்த படம்.
படம். இந்த படத்துல வரக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மூவில ஹீரோவா நடிச்ச ரசலுடைய ஆக்டிங்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கிளாடியேட்டர் படத்துல நடிச்சவர் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம். படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைன்ஸ்கேட் பிளேல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில அடல்ட் சீன்ஸ் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன குறுக்கு அப்படிங்கிற ஒரு சூப்பரான படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அது என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணல. அதுக்கு அடுத்த சீன்ல ரோட்ல ஒரு டெட் பாடி கிடக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் வந்து அங்க விசாரிக்கும் போது யார் இதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொல்லும் போது ஒரு நபர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆம்னி வண்டியில வந்த சிலர் இந்த டெட் பாடியை தூக்கி ரோட்ல போட்டுட்டு போயிட்டாங்க. இருட்டா இருந்ததுனால அந்த வண்டி நம்பரையும் நான் பார்க்கல, ஆட்களையும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்றாரு. அதுக்கப்புறம் இறந்து போனவருடைய ஐடி ப்ரூஃபை வச்சு அவருடைய ஃபேமிலிக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா அங்க இறந்து போனவருடைய மனைவியும் ரொம்ப கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 கொலையையும் யாரு பண்ணது, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத போலீஸ் ஆபீசரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் பெருசா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லாவே ஸ்கிரீன் பிளே பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவில நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹீரோவான அனில் ஆண்டோவுடைய ஆக்டிங்லாம் நல்லாவே இருந்துச்சு. 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு சூப்பரான படம். படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் ரெண்டுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon Primeல அவைலபிளா இருக்கு. ஆனா தமிழ் டப்பிங்ல இல்ல. இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அடல்ட் சீன்ஸ் கூட கிடையாது. நீங்க தாராளமா ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன மர்டர் முபாரக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ராயல் டெல்லி கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப் இருக்கு. இந்த கிளப்ல ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான் மெம்பரா இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிளப்ல ஒரு நாள் லியோ அப்படிங்கிற ஒரு நபர் கொல்லப்படுறாரு. இந்த நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அடுத்தவங்களை பிளாக்மெயில் பண்றதுல பேர் போனவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை கொலை பண்றதுக்கு நிறைய பேருக்கு காரணம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல இந்த கொலையை யாரு பண்ணாங்க அப்படிங்கறத ஏசிபியா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தை நான் பார்த்ததுக்கு முதல் காரணமே பங்கஜ் திரிபாதி தான். அவருடைய ஆக்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லா படத்திலையும் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்திலையும் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அடுத்ததா நடிகர்களை தேர்ந்தெடுத்த விதம்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டெக்னிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். இந்த படத்துல லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்லாம் நல்லா பரபரப்பா கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் கில்லர் யார் அப்படிங்கறத பெருசா கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல எனக்கு நெகட்டிவா பட்ட 2 விஷயம். ஒன்னு, இந்த கில்லர் எதுக்காக இந்த கொலையை பண்ணா அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசன் பெருசா அழுத்தமா இல்ல. ரெண்டாவது, ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கக்கூடிய காட்சிகள் பெருசா சுவாரஸ்யமா இல்ல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். இந்த மூவியை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.